ராதிகா கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த குழந்தை உனக்கு வேணாம். அத நீங்க எப்படி அத்தை முடிவு பண்ண முடியும்? நானும் கோபின்னு தான் முடிவு பண்ண முடியும். நீங்க ஒண்ணும் காட்டுல வாழல, எல்லாரு கூடயும் தான் இருக்கீங்க. நீங்களும் முடிவு பண்ணலாம். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இப்பைக்கு 3 வளர்ந்த பசங்க இருக்காங்க. 2 பேத்துக்கு கல்யாணமே ஆயிருச்சு. டீயும் எடுத்தாச்சு. அதெல்லாம் கோபிக்கு தான், எனக்கு இல்லையே. டீ ஓம் புருஷன் தானே. அத்தை அதுக்காண்டி பசங்கள்லாம் ஏன் பசங்கன்னு சொல்லணும்னு இல்லையே. பசங்களுக்கு அம்மானு ஒருத்தி இருக்கா. இவன் தானே. இந்த பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல நீ புள்ளத்தாச்சியா இருந்தா எப்படி இருக்கும்? அவளுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வருவாங்க. அவளுக்கு என்ன பதில் சொல்றது? யோசிக்கவே இல்லையா ராதிகா? இதெல்லாம் உங்க வீட்டு கதை, நான் எதுக்கு யோசிக்கணும்? அப்புறம் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்க வாழ்க்கைன்னு இருக்கு. அத பத்தி நீங்க யோசிக்கலையா அத்தை? நீ இந்த வீட்டுலதான் இருக்க. அத்தை நான் வேணா போயிடுறேன், பிரச்சனை இல்ல. போயிட்டா இவன் பிள்ளைங்களுக்கு இவன் அப்பன் இல்லைன்னு ஆயிடுவானா? இதெல்லாம் நான் எதுக்கு யோசிக்கணும்? அதான் என்னோட கேள்வியே. யோசிக்கணும். அவங்க எல்லாம் கோபியோட பசங்க தான் சொல்றேனே. அவங்க கோபியோட பசங்க, என் பசங்க இல்லாத. ஸ்கூல் போற பொண்ணு இருக்கா, உனக்கும் குழந்தைங்க இருக்கு, இவனுக்கும் குழந்தைங்க இருக்கு. அத வச்சு வாழ்ற வழிய பாரு ராதிகா. குழந்தை வேண்டாம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. அமிர்தா கிட்ட என்ன சொன்னீங்க? எழில் குழந்தையா வளர்க்கறதுல உங்களோட கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் ஒரு குழந்தை இருந்தாதான் வாழ்க்கையில பிடிப்பு இருக்கும்னு சொன்னீங்கல்ல. ஆனா எங்களுக்கு பிடிப்பு வேண்டாமா? எந்த நேரம் வேணாலும் கோபிய கூட்டியாந்து வீட்டுல வச்சுப்பீங்க. நான் என்ன பண்றது? வயசுல பெரியவளா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த குழந்தை உனக்கு வேண்டாம். இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் நல்லது. கோபி, உங்க அம்மா இவ்வளவு பேசுறாங்க, நீங்க பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நீ கத்துற கத்துல விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். சாம நான் சொல்றத கேளு. நான் கேட்க மாட்டேன் அத்தை. இது ஏன் குழந்தை. வீட்டை பத்தி எல்லாம் என்னால யோசிக்க முடியாது. நானு மயு கோபிய பத்தி தான் யோசிக்க முடியும். மேல இந்த குழந்தை விஷயமா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ராதிகா என்ன பேசுறா? கோபி, அத்தை இந்த மாதிரி பேசுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாம போயிருங்க அத்தை. நீ புரியாம பேசுற. அத்தை நீங்க தான் புரியாம பேசுறீங்க. என்னோட குழந்தை வேணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். தயவு செய்து கருத்தெல்லாம் சொல்லாதீங்க, கிளம்புங்க. நான் ஏதாவது பேசிடுவேன். சரி, பேசாம போயிடுறாங்க. இப்பயும் பயந்து வந்துடுறாரு ஈஸ்வரி பின்னாடி. போய் அவன் முந்தானைய புடிச்சுக்கிட்டுரு. சரி, பாக்யா கிட்ட தண்ணி கேக்குறாங்க. உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல? ஒண்ணும் இல்ல பாக்யா. டென்ஷனா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரே குழப்பமா இருக்கு பாக்யா. பாக்யா, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல பாக்யா. ராதிகா பிரெக்னெண்டா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அத்தை? அவ விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் 3 குழந்தைய பெத்து எடுத்திருக்கேன். என்னால கண்டுபிடிக்க முடியாதா அத்தை? சந்தேகமா தான் இருந்துச்சு. அவங்க கிட்ட கேட்டேன், ஆமான்னு சொன்னாங்க அத்தை. எல்லாம் உனக்கு தெரியுது, ஏன் என்கிட்ட சொல்லாம இருந்த? ராதிகா தான் யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னாங்க அத்தை. சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்றேன்னு சொன்னாங்க. என்னக்கா சொல்ற? இவங்களுக்கெல்லாம் அசிங்கமாவே தெரியாதாக்கா? சரி சொல்றாங்க, புடவையெல்லாம் இருக்கு, மடிச்சு வை போறாங்க. உனக்கு வருத்தமா இல்லையா? எனக்கு படபடங்குது. நான் வருத்தப்பட்ட காலமெல்லாம் ரொம்ப நாளா ஆச்சு அத்தை. சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு நான் வருத்தப்படக்கூடாதுன்னு எப்பயோ முடிவு பண்ணிட்டேன் அத்தை. இந்த விஷயத்துக்கு நீங்க வருத்தப்பட வேணாம் அத்தை. இந்த குழந்தை வேணான்னு நான் ராதிகா கிட்ட சொல்லி பார்த்தேன். இந்த குழந்தைய பெத்தே தீருவேன்னு அடம் பிடிக்கிறா பாக்யா. சொல்லு பாக்யா, இதெல்லாம் சரியா? மத்தவங்க வாழ்க்கையில எடுக்கிற முடிவுக்கு கருத்து சொல்ற நிலைமையில நான் இல்ல அத்தை. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க, அமைதியா இருங்க அத்தை. ராதிகா, ஏன் இப்படி என்ன தள்ளி விட்ட? தலையில அடிபட்டுருச்சு பாரு. எல்லாரும் சேர்ந்து விளாடுறீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா? நீ தானே ராதிகா எல்லாத்தையும் சொல்ல சொன்ன. ஃபீல் பண்ணி பேசுறாங்க, நான் என்ன செய்ய முடியும்? குழந்தைய கலைக்க சொல்றாங்க. கோபி, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அம்மா பேசும்போது ஏதோ ஒரு நியாயம் இருக்க மாதிரி இருந்துச்சு. என்ன கோபி நியாயம் இருக்கு உங்க அம்மா பேச்சுல? வீட்டுல நீங்க உங்க பசங்களை பத்தி தான் யோசிக்கிறாங்க, என்னைய பத்தி யாருமே யோசிக்கலையே. எல்லாம் இல்ல ராதிகா, அதனால குழந்தைய கலைக்க முடியாது. ராதிகா, நீ அப்படி பண்ண வேண்டாம். என் பக்கம் இருக்கும்போது என் பக்கம், உங்க அம்மா பக்கம் இருக்கும்போது அம்மா பக்கம், 2 பேர்கிட்டையும் சேர்ந்து நடிக்கிறீங்களா? இந்த வீட்டுல இருந்தா தானே பிரச்சனை. நம்ம கிளம்பிடுவோம் கோபி. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விஷயத்த சொல்லிருங்க. இங்க இருந்து கிளம்பிடலாம். அவ்வளவுதான் கோபி. குழந்தைய நான் பெத்துக்க தான் போறேன். அதுல என்ன அசிங்கம்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த விஷயத்த சொல்ல போறீங்களா இல்லையா? உங்களதான் கேக்குறேன். நீ டென்ஷன் ஆகி குழந்தைக்கு ஏதாவது ஆக போகுது. ஸ்கூல்
பேபி. காலையில கோழி கூன உடனே இந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லிட்டு போகலாட்டியும் பரவாயில்ல கோபி, இதான் ஆகணும். செல்வியும் பாக்யாவும் ராதிகா விஷயமா பேசுறாங்க. சொல்றாங்க, கோபி யாரோ நான் யாரோ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்று பிரான்சின் நாணயம் யூரோ. நாளை சந்திப்போம்.